சாமி, மிதுன ராசி ஆண்கள் மொத்த வாழ்க்கையும் எப்படி இருக்கு சார்? கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய ராசி எதுன்னா அது மிதுனம். எல்லா விஷயங்களுக்கும் அதிகமாக ஆசைப்படுவது. உண்மையிலேயே வாழ்க்கையிலேயே மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரே நபர்னா இவர் தான். இவர்களுக்கு பொதுவா இந்த காதல்னால ஒரு அதிகம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? சுகமே சொல்லு சாமி. பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாமி, மிதுன ராசி ஆண்கள் மொத்த வாழ்க்கையும் எப்படி இருக்கு சாமி? மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசியாக வரக்கூடியது. அப்போ இது காம திரிகோணத்தில் வருகிறது. காம திரிகோணம் அப்படின்னா எல்லா விஷயங்களுக்கும் அதிகமாக ஆசைப்படுவது. எல்லாமே, அதாவது அது உணவாக இருக்கலாம், உடையா இருக்கலாம், இல்லைன்னா இந்த லவ் கேர்ள் ஃப்ரெண்டு விஷயமா இருக்கலாம், பணம், அதே மாதிரி ஸ்டேட்டஸ், உயர் பதவி, உயர் அந்தஸ்து. இது காற்று ராசி. அப்போ காற்றுனாவே உங்களுக்கு தெரியும், ரொம்பவும் வேகமாக பரவக்கூடியது, இரட்டைத்தன்மையை குறிகாட்டக்கூடியது. அப்போ அந்த இரட்டைத்தன்மை தான் டுவல் மைண்டு. எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்திலும் ஒரு பிளான் பி அப்படிங்கிறது இவர்கள் வைத்திருப்பார்கள். உண்மை. பிளான் ஏ வச்சு ஒர்க் பண்ணவே மாட்டாங்க, பிளான் பி இருக்கும். ஆமா, பிளான் சி கூட வைத்திருப்பார்கள். அதாவது இது லாக் ஆச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம். இப்போ புதன்னாவே உங்களுக்கு என்ன, புத்தி காரகன், சாமர்த்தியம், அதிகமான ஒரு சாமர்த்தியம். அப்போ இவங்கள்ட்ட நம்ம அட்வைஸ் எல்லாம் பண்ண முடியாது. வேணும்னா அட்வைஸ் கேட்டுக்கலாம். அட்வைஸ் பண்ற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பற்றி தெரிந்து வைத்திருப்பார்கள். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இதுல என்ன மைனஸ் பாயிண்ட்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நுனிப்புல் மேற மாதிரி நீங்க மருத்துவத்தை பத்தி கேட்டா பேசுவாங்க, கிரிக்கெட்டை பத்தி பேசா பேசுவாங்க. ஆமா, நீங்க எந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி கேட்டா பேசுவாங்க சாமி. எதை பத்தி கேட்டாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அத்தனை விஷயத்துல நாலேஜ் இருக்கு. ஆமா, பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ரொம்பவும் நகைச்சுவையா, நையாண்டியா, காமெடியா, மிமிக்ரி பண்ணி இந்த பல குரல் எல்லாம் பேசி நடுவுலையே கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் மிக்ஸ் பண்ணி சடனா பேசும்பொழுது கோபமும் வெளியாகும். செவ்வாயோடைய நட்சத்திரம் தான் அங்கே முதல்ல வருது. அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துலயே அதை அப்படியே இவர்கள் சமாளித்து விடுவார்கள். நிச்சயமா சாமி. இந்த கடையில போன மசால் வடை, உளுந்து வாங்கினா ஒரு பேப்பர் எடுப்போம்ல, அதுல என்ன இருக்குன்னு படிச்சு டக்குன்னு மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அதுதான் நமக்கு வந்த மெசேஜ். காற்றுல இருந்து வரக்கூடிய விஷயம். காற்றுன்னா இப்ப இந்த இன்டர்நெட்டு, கூகுள், இதுல எல்லாம் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பிரமாதமாக இவர்கள் டிராவல் செய்வார்கள். இதுல என்னன்னா, இவங்களுடைய பிளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா அதிக சாமர்த்தியம், அதிவேகம். இந்த அதிவேகத்துல போகும் பொழுது என்ன ஆகும், சில அடிப்படை தவறுகள் செய்து விடுவார்கள். பொதுவா போன்ல இல்லைன்னா நீங்க இந்த லேப்டாப்ல எல்லாம் மல்டி டாஸ்கிங்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலேயே வாழ்க்கையிலேயே மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரே நபர்னா இவர் தான். ஒரு நேரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை எடுத்துக்கொண்டு தங்கள் மேல் லோடு செய்து கொள்வதற்கு தகுதியான ஆட்கள் தான். ஏன்னா இந்த ராசியோட பேர் என்ன, ஜெமினி. இதைத்தான் இன்னைக்கு எங்க வச்சிருக்கிறாங்க, ஒரு ஏஐ சாட்பாட்டா இல்ல சர்ச் இன்ஜினா, அதுக்கே ஜெமினின்னு பேர் வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்கள்ட்ட அந்த இன்டெலிஜென்ஸு, நவீன தொழில்நுட்பம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்த கட்டம், அந்த அளவுக்கு இவர்களிடம் நாலேஜ் இருக்கிறது. அது நிச்சயமான விஷயம். ஆடு மேய்ப்பாங்க, அண்ணனுக்கு பொண்ணும் பார்ப்பாங்கிறது மிதுனத்துக்கு தான். மல்டி டாஸ்கிங் செய்யக்கூடிய நபர்கள் ஒரு நேரத்தில் பல வேலைகளை தங்கள் மேல் எடுத்து போட்டு அப்படியே ரொம்பவும் ஸ்பீடா சுறுசுறுப்பா செயல்படுவார்கள். அந்த போற வேகத்துல சில சமயம் அடிப்படை விஷயங்கள் ஒன்றும் இருக்காது. கடையில் 100 ரூபா கொடுத்துருப்போம், வாங்கின சில்லறை எவ்வளவு பாக்கின்னு எண்ணி வைக்காமல் கூட போய்விடுவார்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இவர்களுடைய பிளஸ் பாயிண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுடைய 2ஆம் வீட்டில் இவர்களுக்கு சந்திரன் அப்படிங்கிற கிரகம் ஆட்சி பெறுகிறது. இந்த இடத்துல செவ்வாய் நீசம். செவ்வாய்ங்கிறது இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. 11க்கு அவர் தான் அதிபதி. 11க்கு லாபத்துக்கும் தான், கடனுக்கும் அவர் தான். இந்த சந்திரன்
இரண்டாம் வீடு தனம் குடும்பம் வாக்கு, இது 6ஆம் வீட்டுல போய் நீசம் அடைகிறது. இந்த 2 6 நீச பரிவர்த்தனை. 2ஆம் அதிபதி 6ல நீசம், 6ஆம் அதிபதி 2ல நீசம். அப்போ 2ங்கிறது தனம், தனம்னா பணம். அப்போ அந்த பணத்தை கொடுப்பது, வாங்குவது, இப்படி வாங்கி அங்க கொடுப்பது, அப்படி வாங்கி இங்க கொடுப்பது, இதுல அதிகமான பிரச்சனை. இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் உச்சம். இவர்களுடைய 4ஆம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. அப்போ கடன், ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள். அதுக்கு பணம் தேவை, அதற்கு ஒரு முதலீடு தேவை. என்ன ஆகும்னா, இவர்கள் இந்த கடனை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது, கொடுக்கும் பொழுது, இவர்களுக்குன்னு வரணும்னா அது வராது. ஆனா இவர்கள் கொடுக்கணும்னா டிஜிட்டல் எஃபெக்ட்ல வாங்கி போய் விடுவார்கள். வேற யாருக்காவதா? இப்போ இவர் வாங்கி வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்பார், அந்த நபர் இவர்கிட்ட கொடுக்க மாட்டார். ஆனா இவர் கொடுக்க வேண்டிய இடத்துல போய் நல்லா சிக்கி கொள்வார், மாட்டிக்கிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நிறைய இடங்கள்ல இதுவே வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா தான் இவர்களுக்கு நீதி கிடைக்கும். ஏன்னா இவர்களுடைய 5ஆம் இடத்துல நிக்கிறதே தராசு, நீதி. 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடுங்கிறது துலாம், அந்த இடத்துல தராசு. அப்போ கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அங்க போய் அட்வொகேட்டை பார்த்தா தான் ஒரு 1000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல ஒரு 50 ரூபாயோட இவர்கள் வெளியே வர முடியும். ஆனாலும் அந்த நிதியில தோல்வி இவர்களுக்கு ஏற்படும். அது ஒரு அவமானம், கடன். அதனால இதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு ரொம்பவும் கவனமா இவர்கள் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். இவர்களுக்கு பயணங்களால் ஆதாயம் உண்டு. 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம், லாபம். அப்போ வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம், நவீன டெக்னாலஜி, தொழில்நுட்பம், அதன் மூலம் பேர், புகழ், அந்தஸ்து, உயர்நிலை, இதெல்லாமே இவர்களுக்கு ஏற்படும். இவர்களுடைய சுகஸ்தானத்தில் சுக்கிரன் நீசம். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது இவர்களுடைய 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. பொதுவா பெண்களையும் காதலையும் இந்த இடத்துல குறி காட்டுகிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவர்களுக்கு பொதுவா இந்த காதல்னால ஒரு ஆதாயம், ஒரு நிம்மதிங்கிறது கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கிறது. எதனால அப்படி ஆகுதுன்னா, இவர்கள் டபுள் மைண்டுங்கிறதுனால இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ சொல்லுவாங்க, அடுத்த நேரத்துக்குள்ளார ஒரு டெக்னாலஜியோ ஒரு மாற்றமோ ஏற்பட்டு அந்த விஷயத்தை வேறு மாதிரி சொல்வார்கள். ஆனா இவங்களுடைய ஆப்போசிட், இவங்களுடைய லவ்வரா இருந்தாலும் இவங்களுடைய ஒய்ஃபா இருந்தாலும் என்ன சொல்லிடுவாங்க, இவர் ஒரு விஷயத்தை ஸ்டெடியா சொல்ல மாட்டேங்கிறாரு, மாறி மாறி சொல்றாரு, பிசகி பிசகி பேசுறாருன்னு இவர் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். அதுக்குள்ளர இவ்வளவு டெக்னாலஜி வந்திருக்கு, இப்போ இந்த பொருளுடைய விலை இப்படி ஆயிடுக்கு, இந்த பொருள் இப்போ மார்க்கெட்ல எடுபடலை அப்படின்னு இவங்க மைண்டை மாத்தி சொல்லும் பொழுது அதை எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் புரிந்து கொள்வதில்லை. புரியுதா? இவங்களுக்கு பிரியமானுஷன் மாதிரி இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியுது, இதை சொல்ற விதத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. பிரியமானுஷன்லயும் தெரியும், நவீன டெக்னாலஜியும் இவங்க ஃபிங்கர் டிப்ல கிராஸ். அதைத்தான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு நடக்குது எனக்கு தெரியும் சாமி, மிதுனத்துக்கு இன்னும் 3 மாசம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அவங்க சொல்றப்ப இதெல்லாம் நடக்காதப்பா, நீ சும்மா சொல்ற அப்படிங்கிற மாதிரி இவர்கள் என்ன சொல்றார்களோ அதிலேயே இவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். புரியுது. இதனால நிறைய இடங்கள்ல இவங்க ஃபேமிலி லைஃபில் அவமானப்படுகிறார்கள், தோல்வி அடைகிறார்கள். ஏன்னா இவர்களுடைய பாதகாதிபதி குரு இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் உச்சம். இவர்களுடைய பாதகாதிபதி இவர்களுக்கு அஷ்டமத்தில் நீசம். அப்போ குற்றம் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். குறிப்பா இந்த ஃபேமிலி லைஃப்ல இப்போ சகிப்புத்தன்மை, பொறுமை, இதை வைத்துக்கொண்டு அந்த ஃபேமிலி லைஃபை இவர்கள் டிராவல் பண்ணினால், விட்டு கொடுத்தால், அவமானப்பட்டால், தோல்வி அடைந்தால் குழந்தைகளுக்காக அந்த ஃபேமிலி லைஃப்ங்கிறது இவர்களுக்கு பாசிட்டிவாக போகும். இல்லை அப்படின்னா இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியா வர்றதே செவ்வாய் தான். நிறைய இடத்துல இதனால் வம்பு வழக்கு. எப்படி அந்த ஃபினான்ஷியல் அதிகம் சிக்குகிறார்களோ, ஃபேமிலி லைஃபிலும் அதிகமான பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கிறார்கள். எல்லா விஷயத்திலும் ரொம்பவும் துடிப்பா, ஆக்டிவா, ஸ்பீடா வரக்கூடிய விஷயங்களை நன்றாக யோசித்து ஒரு மாற்றத்துக்காக, அடுத்த கட்டத்துக்காக, அடுத்த லெவலுக்காக வேகமாக பயணிக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இந்த ஃபேமிலி லைஃப் ப்ராப்ளம்ங்கிறது தனியாக ஒரு ரூமில் வச்சு ஒரு 4 செவருக்குள்ள நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணினா கூட
அதனை இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஒரு பொது இடத்துல 4 பேருக்கு முன்னாடி ஒரு சபையில இவங்க வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸில் இவங்க இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸில் எல்லாருக்கும் முன்னாடி இவர் அப்படி அவர் அப்படி இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லும் பொழுது மனதளவில் இவர்கள் ரொம்ப உடைந்து போகிறார்கள். இது நிறைய மிதுனராசி சகோதரர்கள் இந்த பிரச்சனையை சந்திக்கிறார்கள். இதிலிருந்து இவர்கள் எப்படி வெளியில வருவது அப்படிங்கிறத நான் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். அதே மாதிரி இவர்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஃபினான்ஷியல் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கேம்பிளிங் மாதிரி சொல்றாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க. இந்த எம்எல்எம் மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள்ல போய் பணத்தை முதலீடு செய்வது, அதுல ஆரம்பத்துல ஒரு வெற்றியை அடைவார்கள். ஏன்னா இவங்கள்ட்ட தான் அதிகமான ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு. அப்போ அந்த ஆரம்ப வெற்றி, அந்த ஆரம்ப லாபமே இவர்களுக்கு ஒரு போதை போல் இருக்கும். நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம பணம் சம்பாதிச்சோங்கிறது. ஆனா பின்னாடி ஃபுல்லா இழந்துடுறது. ஷார்ட் பீரியட்ல மொத்தமா பெருசா சம்பாதிச்சு எல்லாரையும் நான் சாப்பிட்டுருவேன், கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடுவேன், தூக்கி போட்டுருவேன், பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்னு சொல்லி மொத்தமாக இருந்த அந்த முதல் மோசம் போவது மட்டுமல்லாமல் கடனையும் வாங்கி மொத்தமாக இழந்து ஆரம்பித்த இடத்தில் மீண்டும் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை. இது குறிப்பா அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிகம் வரும். ராகுவோடைய நட்சத்திரம் இது, காற்று ராசி. இந்த மாதிரி நேரத்துல இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் குறிப்பா இந்த தீய பழக்க வழக்கம் கேட்க வந்து சாமி, தீய பழக்கங்களை மாட்டிட்டாங்களா திருவாதிரை, வெளியே வர்றதுக்கு பெரும் பாடு. அது அந்த குடும்பத்தையே சாதிச்சு போதை வஸ்துக்கள்ல போனாங்கன்னா குடும்பம் சித்திரவதை சொல்றேன், குடும்பத்தையே சதிச்சிருது. இதை அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட கேட்டீங்கன்னா நீ அழுதுருவீங்க. அந்த அளவுக்கு இவர்கள் அதில் போய் சிக்கி கொள்கிறார்கள். இதில் மட்டும் கொஞ்சம் இவர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக கடன், வாக்கு, நாம் வார்த்தைகள் பேசும் பொழுது அதனால் நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் நம்மளை விட்டு வெளியே போய் விடுவது. அதுக்கு பேசாம மௌனமா இருந்தா, மௌன விரதம்னு சொன்னா கூட அதுவாவே டிஃபால்ட்டா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். போதை வஸ்துக்கள் வேகமாக மேலே போகிறேன்னு சொல்லி போய் இதுல சிக்கி கொள்வது, இதெல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட். இவங்களுக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். அப்போ அந்த கலைகள் பொதுவாக அந்த மீடியா சம்மந்தப்பட்டது, இந்த இன்டீரியர், ஃபேஷன் டிசைனிங், யோகா, ஏரோபிக்ஸு, ஆயுர்வேதம், ஸ்டுடியோ, மாடலிங், ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்களுக்கு நன்றாக கை கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் உச்சம், இவர்கள் 4ஆம் இடத்தில் உச்சம். அது கடனை குறிகாட்டுகிறது. அப்போ அதிகமான கடன் வச்சு ஒரு இடம் பூமி வாங்கும் பொழுது அதில் கொஞ்சம் சிக்கல், பூமி கையை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இவர்களுக்கு அதிகம் ஏற்படுகிறது. இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம். அது என்னன்னா, சந்திரன்னா அம்மாவை மட்டும்தான் குறிக்குதுன்னு இல்லை, இவங்களுக்கு கொடுத்த வார்த்தையையும் குறிக்குது. அப்போ இவங்க சந்திரன்கிறது இவங்களுக்கு 2ஆம் அதிபதி. இப்போ இந்த கொடுத்த வார்த்தைகள்னாலேயே கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய ராசி எதுன்னா அது மிதுனம். ஏன்னா சந்திரன் 6ல் நீசம், 12ல் உச்சம். எந்த ஆங்கிள் பார்த்தாலுமே இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இவர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளே இவர்களுக்கு எதிரியாக மாறி குறிப்பா குடும்பத்தில் நிறைய பிரச்சனை. அதுவும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல. இதுல டிராவல் பண்ணி பொறுமையுடன் இருந்தால், சகிப்புத்தன்மையுடன் இருந்தால் அந்த ஃபேமிலி லைஃப் இவர்களுக்கு டிராவல் ஆகும். இல்லைன்னா கண்டிப்பா இவர்கள் திருமண வாழ்க்கையில இவர்கள் வம்பு வழக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. குழந்தைகளுக்காக அதிகம் போராடக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி 10ல் உச்சம், 5ஆம் இடத்துல சாட்டர்ன் உச்சமாகிறது. அப்போ சாட்டர்ன் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த குழந்தைங்களுடைய விஷயத்துல ஏதாவது ஒரு வெளியில சொல்ல முடியாத ஒரு நெருடலை ஏற்படுத்தி விடுகிறார். குழந்தைங்களுடைய திருமண வாழ்க்கையா இருக்கலாம், இல்லைன்னா அந்த குழந்தைங்களுடைய வளர்ப்பது, இல்லைன்னா அவர்களுடைய அந்த லீகல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில்
ஒரு தோல்வி அவமானத்தை ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இவர்கள், சார் எனக்கு ஒரு 15 லட்சம் ரூபா லாஸ் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே காமெடியா சொல்லுவாங்க. நமக்கு ஒரு 10,000 லாஸுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நாம் எல்லாரும் சின்ன கஷ்டத்தையே பெரிதாக எடுத்துக்கொண்டு பயணிக்கும் பொழுது மிகப்பெரிய கஷ்டத்தை வெகு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அடி வாங்கினாலும், தோல்வி அடைந்தாலும், அவமானப்பட்டாலும் ஒரு உச்சத்துக்கு எங்களால் வர முடியும், எங்களால் சாதிக்க முடியும். ஒரு மிதுனராசி நபர் உங்களுக்கு கணவரா இருந்தார் அப்படின்னா அவர் அதிகம் யோசிக்கக்கூடிய நபர், ரொம்ப ஸ்மார்ட்டு, இன்டெலிஜென்ட்டு. அதனால அவரால் அதிகமான நேரம் குடும்பத்துக்கு செலவு செய்ய முடிவதில்லை. இருந்தால் கூட அவர் ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் தான் அவரை பக்குவமாக எஜுகேட் பண்ணி உங்களுடன் இன்வால்வ் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இன்வால்வ் பண்ண வச்சிட்டிங்கன்னா இவர் பெரிய ஜாம்பவான், இவர் பெரிய வித்தைக்காரர், இவர் போய் சென்றடைய முடியாத ஒரு இடமே இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு உச்சத்தை, ஒரு உயரத்தை, ஒரு வசதியை அவர் உங்களுக்காக கண்டிப்பாக ஏற்படுத்துவார் சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தா குறிப்பா பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு. சுக்கிரன் இவர்களுக்கு சுகஸ்தானத்துல நீசம். அப்போ திருமணமான நபர்கள் கணவன் மனைவி சகிதமா சுமங்கலி பூஜை பண்ணுவது, சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுப்பது, குறிப்பா 5ஆம் இடம்ங்கிறது 6க்கு 12. அப்போ இந்த பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், இறைவனின் குழந்தைகள், வயதில் மூத்த நபர்கள், குறிப்பா இந்த கைவிடப்பட்ட நபர்களுக்கெல்லாம் உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ இதனை எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது தொடர்ச்சியா பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு ரத்தினம், நீலம் அப்படிங்கிற ஒரு ரத்தினம், இது காற்று தத்துவம் அப்படிங்கிறதுனால இந்த காற்று மாதிரி படங்கள்லாம் வீட்டில் இந்த மரங்கள் மாதிரி இந்த விண்டு சைம்ஸ்ல அதன் மூலம் வர அதை கொஞ்சம் டிபியா கூட வச்சுக்கலாம், மொபைல் வச்சுக்கலாம். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஏன்னா இவங்கெல்லாம் இந்த ஹம்மிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, பாட்டு பாடிக்கிட்டே, பாத்ரூமில் குளிக்கும்போது கூட பாட்டு பாடுறது, இந்த மாதிரி மனதை எப்பொழுதும் இவர்கள் குஷியாக ஒரு சந்தோஷமாக வைத்து கொள்வது, இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களுக்கெல்லாம் பெரிய குருவே தேவைப்படாது, இவர்களே இவர்களுக்கு குரு. அந்த காற்றுலேருந்து இன்டர்நெட்லேருந்து எல்லா விஷயத்தையும் இவர்கள் கிரகித்து கொள்வார்கள். இதையும் தவிர இவர்கள் தொடர்ச்சியாக பெருமாள் வழிபாடு, இவர்களுக்கு லக்கி கலர் கிரீன் அண்ட் ப்ளூ, இதனை உபயோகிக்கும் பொழுது நல்ல ஒரு உச்சத்தை இவர்கள் அடையும். சாமி, இந்த காற்று ராசியில் என்ன மெயின் விஷயம்? இந்த காற்றுங்கிறது என்னன்னா, இவங்க ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது பொதுவாகவே அடக்கி வைக்கப்படுகிறார்கள். இந்த டயத்துல தான் நீ இருக்கணும், இந்த ஃபார்முலாக்குள்ள தான் நீ செயல்படணும், இந்த டயத்துக்கு நீ சாப்பிடணும், இதுக்கு மேல நீ போகக்கூடாது. ஆனால் ஒரு பலூன்ல காற்றை அடைச்சி வச்சா எப்படி அந்த பலூன் உடைச்சிக்கிட்டு அந்த காற்று வெளியில வருதோ, ஒரு டியூப்ல எப்படி காற்று இருந்தால் அந்த காற்று வெளியில வருதோ, அதே மாதிரி இவர்கள் இந்த காமத்திரிகோணத்தில் வருவதனால் அந்த ஒரு ஃபார்முலாவை அந்த ஒரு இடத்தை விட்டு வெளியிலே வரும் பொழுது காற்று எப்படி வேகமாக பரவுதோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இவர்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு இவர்கள் ரொம்ப ஆசைப்படுகிறார்கள். அது லவ்வாக இருக்கலாம், இல்லைன்னா இவர்களுக்கு உணவாக இருக்கலாம், இல்லை பயணமாக இருக்கலாம், இல்லை பணம் சம்பாதிப்பதாக இருக்கலாம். அப்படி வேகமாக அனுபவிக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல இவர்கள் அவமானப்படுகிறார்கள், தோல்வி அடைகிறார்கள், நிராகரிக்கப்படுகிறார்கள். திரும்பவும் இந்த விஷயத்தை வீட்டில் எடுத்து கொண்டு சொல்லும் பொழுது, நீ எங்களுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும் பொழுது நீ சேஃப்டியா இருந்த, நீ வெளியில போன உடனே உன்னுடைய நிலைமை என்னாச்சு பாத்தியா அப்படின்னு அந்த இடத்திலும் இவர்கள் குத்தி காட்டப்படுகிறார்கள். இதனால் கொஞ்சம் அதிகமான மன வேதனை, மன வலிமையை இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இவர்கள் எல்லா விஷயத்தையும் தனதாக்கி கொள்ளணும்னு நினைப்பார்கள். அப்போ அந்த ஓவர் ஸ்பீடு இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வருகிறது. இதனை மட்டும் இவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அருமை சாமி, நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே வாழ்த்துக்கள், நன்றி.